வணக்கம். இந்த ஒரு ஆழமான மருத்துவ பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா நம்மில் பலரும் மேலோட்டமா மட்டுமே புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி டீடைலா பேச போறோம். அதுதான் துல்லியமான இஎன்டி பிசியோதெரபி மற்றும் அதோட செயல்பாட்டு மறுவாழ்வின் அறிவியல். அதாவது மாடர்ன் மற்றும் சயின்ஸ் அடிப்படையிலான ஒரு எலிட் ரெக்கவரி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். தயாரா? சரி, முதல்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம அடிக்கடி சந்திக்கிற தலை சுற்றல் அல்லது தாடை வலியெல்லாம் ஒரு சாதாரண வலியாவோ இல்ல கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு தற்காலிக பிரச்சனையாவோ தான் நினைப்போம், இல்லையா? ஆனா உண்மையிலேயே நாம அனுபவிக்கிற இந்த வெளிப்படையான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஆழத்துல இருக்கிற ஒண்ணுக்கொன்னு தொடர்புடைய நரம்பியல் அமைப்புகளோட குறைபாடுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடுறேன். 1. வெளிப்படையான அறிகுறிகளுக்கு அப்பால் நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள். 2. வெஸ்டிபுலார் மற்றும் சமநிலை மீட்பு. 3. முகநரம்பு மற்றும் டிஎம்ஜே மறுவாழ்வு. 4. சுவாசம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய குணமடைதல். கடைசியா 5. கார்லோஸ் அறிவியல் முறையோட தனித்துவம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வெளிப்படையான அறிகுறிகளுக்கு அப்பால் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் ரெக்கவரின்னா என்ன நினைக்கிறீங்க? அது வெறும் உடனடி வலியை மட்டும் சரி செய்யறது கிடையாது, நம்ம உடம்போட ஒட்டுமொத்த செயல்பாடும் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். பிரச்சனை உண்மையிலே எங்க இருக்கு? இந்த துல்லியமான இஎன்டி பிசியோதெரபிங்கிறது உடலோட இணைப்புகளை திரும்பவும் சரி செய்யற ஒரு கலைன்னே சொல்லலாம். நம்ம உள்காது, நரம்பு மண்டலம், தசைகள், நம்ம சுவாசிக்கிற விதம், உடலோட பேலன்ஸ், அப்புறம் தலை கழுத்து அசைவுகள், இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இணைப்புகளை சயின்டிஃபிக்கா மீட்டெடுக்கும் போது பேஷண்டோட உடல் நிலைத்தன்மையும் ஒருங்கிணைப்பும் முக்கியமா அவங்களோட சுவாச திறனும் ரொம்ப பெரிய அளவுல மேம்படுது. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வரலாம். வெஸ்டிபுலார் மற்றும் சமநிலை மீட்பா. தலை சுற்றல் அல்லது பேலன்ஸ் இல்லாம போறது ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு மோசமா முடக்கி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நாம சில மெடிக்கல் வார்த்தைகளை தெளிவா புரிஞ்சுப்போம். வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ் மற்றும் மெனியர்ஸ் நோய், இதெல்லாம் கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். இது நம்ம உள்காதல ஏற்படுற ரொம்ப ஆழமான பாதிப்புகள். இதனால கடுமையான வெர்டிகோ, அதாவது பயங்கரமான தலை சுற்றல் வரலாம், பேலன்ஸ் மிஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாம காதிலிருந்து மூளைக்கு போற சிக்னல்ஸ் கட் ஆகிடும். இந்த நிலைமை எவ்வளவு தீவிரமானதுன்னு நாம கண்டிப்பா உணரணும். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சயின்ஸ் உண்மை என்ன தெரியுமா? வெர்டிகோவையும் பேலன்ஸ் மிஸ் ஆகுறதையும் நாம வெறும் தலை சுற்றல்னு மட்டும் பார்க்காம மூளைக்கு போற சிக்னல்ஸ்ல ஏற்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னு பார்க்கறோம். சரியான சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த நரம்பு தொடர்பை திரும்பவும் நம்மளால ரீப்ரோகிராம் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. இந்த ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. முதல்ல ரொம்ப சிம்பிளான கண் அசைவு பயிற்சிகள்ல ஆரம்பிச்சு உடலோட பேலன்ஸை மூளைக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துற பயிற்சிகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடைமறுவாழ்வு மற்றும் எப்லி மாணவர் மாதிரியான ரொம்ப துல்லியமான மெடிக்கல் டெக்னிக்ஸ் மூலமா இது முடியும். இங்க நம்ம அல்டிமேட் டார்கெட் என்னன்னா, மூளையும் நம்ம உள்காதும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய அதுக்கு லிட்ரலா நாம ஒரு ட்ரைனிங் கொடுக்கறோம். ஓகே, அடுத்ததா மூன்றாவது பகுதி, முக நரம்பு மற்றும் டிஎம்ஜே மறுவாழ்வு. முக நரம்பு பலவீனமா இருக்கிறது, தாடை சரியா வேலை செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் சாதாரணமா சாப்பிட, பேச, சிரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும். பெல்ஸ் பால்சி, சர்ஜரிக்கு அப்புறம் வர்ற முக நரம்பு பலவீனம், சரியா கண் சிமிட்ட முடியாதது, முகத்தோட ஒரு பக்கம் மட்டும் கோணலா போறது, இதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயங்கள். இதெல்லாம் வெறும் அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க, ரொம்ப தீவிரமான நரம்பியல் மற்றும் தசை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள். இதை எப்படி சரி பண்றது? அதற்கான துல்லியமான ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், மின்திசைகளை ரிலாக்ஸ் பண்ற பயிற்சிகள். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் கண்ணாடியை பார்த்து தங்களோட முக அசைவுகளை மூளைக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துற மிரர் ஃபீட்பேக் டெக்னிக். கடைசியா முகத்துல இருக்கிற நரம்பு தசைகளுக்கு திரும்பவும் ட்ரைனிங் கொடுத்து முகத்தோட சமச்சீர் தன்மையையும் மோட்டார் கண்ட்ரோலையும் கம்ப்ளீட்டா மீட்டுருவாக்கம் செய்யறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சிலருக்கு தாடையில ஒரு சத்தம் வரும், இல்லன்னா தீராத தலைவலி இருக்கும், காதை சுத்தி தாடையில வலி இருக்கும். இது எல்லாம் நம்ம தனித்தனி பிரச்சனையா பார்க்கவே கூடாது. உண்மையில இது எல்லாமே ரொம்ப ஆழமான கழுத்து பகுதி செயல்பாட்டு குறைபாடுகளோட வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கறத இந்த சயின்டிபிக் அப்ரோச் நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்குது. மூட்டு மற்றும் கழுத்துல இருக்கிற அந்த விரைப்புத்தன்மையை சரி பண்றதுக்கான ஒரு லாஜிக்கலான மெடிக்கல் வழிமுறை இதுதான். முதல்ல நம்ம பாடி போஸ்டரை, அதாவது உடல் தோரணையை சரி பண்றதுல தொடங்கி தாடைக்கான மூவ்மெண்ட் பயிற்சிகள், அதுக்கப்புறம் கழுத்து பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கிறது, மேனுவல் தெரப்பி, இப்படி பல விஷயங்கள் மூலமா அந்த பிரச்சனையை நாம வேர்ல இருந்தே முழுசா சரி பண்ணிடலாம். இப்போ 4வது பகுதிக்கு வந்திருக்கும், சுவாசம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய குணமடைதல். நாம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மெக்கானிசமும் ஒரு இஎன்டி சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். வாய் வழியா மூச்சு விடுறது,
தவறான பாடி பாஸ்டரால வர்ற மூச்சு திணறல், குரல் சீக்கிரமா சோர்வடைறது, இதெல்லாம் சாதாரண பழக்க வழக்கங்கள் இல்லைங்க. இது எல்லாமே கட்டாயம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற ரொம்ப தீவிரமான சுவாச அமைப்பு முறை கோளாறுகள். நம்ம சுவாச திறனையும் அந்த ஏர்வே கெப்பாசிட்டியையும் அடிப்படையிலிருந்து திரும்பவும் எப்படி உருவாக்குறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. உதரவிதானத்தை, அதாவது டயாஃப்ரேமை ஸ்ட்ராங் ஆக்குறது, மூக்கு வழியா சுவாசிக்கிறத திரும்பவும் பழக்கப்படுத்துறது, மார்பு பகுதியோட மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஒவ்வொரு படியும் ரொம்ப ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா சர்ஜரி முடிஞ்ச நோயாளிகளுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சைனஸ், தைராய்டு, கழுத்து இல்ல காது சர்ஜரி முடிஞ்சதும் சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இனிமே காலம் எல்லாத்தையும் மாத்திடும்னு சும்மா வெயிட் பண்றதுக்கு பதிலா தசைகளோட விரைப்பை குறைச்சு மூச்சு விடுறத சீராக்கி உடலோட பேலன்ஸை திரும்ப கொண்டு வந்து அவங்கள எவ்வளோ சீக்கிரமா நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த ரெக்கவரியோட மெயின் ஃபோக்கஸ். கடைசியா 5வது பகுதி, கார்லோஸ் அறிவியல் முறை. இப்போ கார்லோஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஃபாலோ பண்ற அந்த அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் எப்படி சாதாரண சிகிச்சைகள்ல இருந்து மாறுபடுதுன்னு பார்க்கலாம். ஆதார அடிப்படையிலான, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் ரெக்கவரி சிஸ்டம் ஒருத்தரோட உடல் திறனை எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டான மூவ்மெண்ட் அனாலிசிஸ் மூலமா உடலோட மெக்கானிக்ஸை சரி பண்றதும், நியூரோமஸ்குலர் அசஸ்மெண்ட் மூலமா கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரதும் இங்க சாத்தியமாகுது. சோ இதை நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு சாதாரண அறிகுறி மேலாண்மைக்கும் கார்லோஸ் சயின்ஸ் கொடுக்குற இந்த ஸ்ட்ரக்சர்ட் ரெக்கவரி சிஸ்டம்க்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் தான். வெறும் வலியை மறக்கடிக்கிறது ரொம்பவே டெம்பரரியான ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கவரி அப்படிங்கிறது நிரந்தரமானது, ஒரு முழுமையான தீர்வு. ரெக்கவரி அப்படிங்கிறது வெறும் அறிகுறிகளை நீக்கிறது மட்டும் கிடையாது. இந்த வரியில எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கவனிச்சிங்களா? வழி குறையட்டும்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல் மெடிக்கல் அப்ரோச். உண்மையான குணமடைதல் அப்படிங்கிறது வெறும் அந்த வலியை நீக்கிறதோட நின்றுறதில்ல. அப்போ உண்மையான ரிசல்ட் என்னவா இருக்கணும்? உங்களோட தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கணும், உடலோட இயக்கத்தரம் கரெக்ட் ஆகணும், சரியான பேலன்ஸ் வரணும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா ஒரு நீண்ட கால செயல்பாட்டு திறனை உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதுதான் இந்த மாதிரி ஒரு எலைட் ரெக்கவரி சிஸ்டமோட அல்டிமேட் டார்கெட் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். வெறும் அறிகுறிகளை மட்டும் மேலோட்டமா சரி பண்ணிட்டு தற்காலிகமான ஒரு தீர்வோட காலத்தை வீணடிக்க போறீங்களா? இல்ல உங்க உடம்போட முழுமையான செயல்பாட்டு திறனை மீட்டெடுக்க ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் தீர்வை தேடி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம்குள்ள வர தயாரா இருக்கீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். கார்லோஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், பேலன்ஸை மீட்டெடுங்க. உங்க உடலோட ஃபங்க்ஷனை திரும்பவும் கட்டமைப்பு செய்யுங்க. ஒரு அறிவியல் பூர்வமான துல்லியத்தோட குணமடையுங்க. வெறும் அறிகுறிகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்காம சயின்ஸோட துணையோட உங்க ஆரோக்கியத்தை உங்களோட முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.